சொல்லு. கணக்கு நான் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, ஃபோனில் இங்கே ஃபுல்லாக நடக்கிறத ரெக்கார்ட் பண்ணிவிடு. அந்த வீடியோ எங்கே அனுப்புன்னு தெரியல. ஞாபகம் இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். நீ போ. ஏய் சொல்லு, நிறுத்துக்கடா. ஏய் யாரா நீ? நான் வணங்கண்ணா. நான் அந்த அம்மாவுக்கு வேண்டப்பட்டவன். பொம்பளை கிட்ட வீரத்தை காட்டுறது ஆம்பளைக்கு அழகில்ல, அசிங்கண்ணா. யாருகிட்ட வந்து என்னடா பேசிக்கிட்டு இருக்க? பேசுனுங்கிறல பொத்தி நிறு. யாருன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரியுண்ணா. ஜிபி என்கிற கணேஷ் பாண்டியன், இந்த ஏரியாவோட கவுன்சிலரு. இங்க யார் லவ் பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்காது, லவ் பண்ண விட மாட்டீங்க. அந்த அளவுக்கு பவர் உங்களுக்கு. பரவாயில்லையே தம்பி, நான் யாரு என்னோட பவர் என்னன்னு தெரிஞ்சோம் ரொம்ப அசால்ட்டா பேசுறிய ராஜா. உன் தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா அதே மாதிரி நீங்களும் ஒரு ஹெல்ப் பண்ணணும்ண்ணா. உங்க அல்லகை எறும்பு சோறு எல்லாத்தையும் கூட்டு இடத்த காலி பண்ணணும்ண்ணா. ஆமாண்ணா உங்களை தானா? கிளம்புங்கண்ணா. தம்பி அனாவசியமா சீண்டாதீங்க. சீண்டி பார்த்துட்டீங்கன்னா சிங்கமா எங்களை மாதிரி தானே? ஏய் உசு பேத்துன ஒன்னும் இல்லாம பண்ணிடுவேன். உனக்கும் இந்த அம்மாக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்கு தேவையில்லாம வந்து நீ மூக்க நுழைக்கிற? அதான் நானும் கேக்குறேன். உங்களுக்கும் அந்த அம்மாக்கு என்ன சம்பந்தம்? அவங்க பையன் லவ் பண்றான், கல்யாணம் பண்ண போறான், சந்தோஷமா இருக்க போறான். உங்களுக்கு என்ன வந்துச்சு? நீங்க தேவையில்ல மூக்க நுழைக்கிறீங்க. என் பொறுமையை சோதிக்காத. நான் ரொம்ப மோசமானவன். நான் பிறக்கும் போதே கிரிமினல். நீங்க கவுன்சிலர் தானே கேள்விப்பட்டேன், கிரிமினல்ன்றீங்க? நான் பேருக்கு தான்டா கவுன்சிலர், ஆனா உள்ள ஓடுறது கிரிமினல் ரத்தம். ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், ஒழுங்கா போயிடு. அப்பெல்லாம் போக முடியாதுண்ணா. ஊருக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்குது. தண்ணி லாரி வரல, குப்பை லாரி வரல, கரண்ட் வரல, ரோடு சரியில்லைன்னு. இப்போ அந்த பிரச்சனை பார்க்க வேண்டியதானா? இந்த பாருண்ணா, உங்களை கவுன்சிலரா மக்கள் தேர்ந்தெடுத்தது அவங்களுக்காக சர்வீஸ் பண்ணுறதுக்காக தான். போடா மண்ணாங்கட்டி, நான் சர்வீஸ் பண்ணலாம் வரல, சம்பாதிக்க வந்திருக்கேன். சம்பாதிக்கிறது எப்படி? இந்த அடிதடி, கலாட்டா, லவ் மேட்ரு இதெல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசு பாக்குறதா? ஆமாண்டா, என் பொழப்பே அதான். இந்த பொழப்பை பாக்குறதுக்கு நாண்டுகிட்டு சாவலாம். சாவடிச்சிடுவேன். என்னடா அடிச்சா சிரிக்கிற? நக்கல் பண்றியா? நக்கல் இல்லனா, ஒரு ஷோ கட்டுற பாக்குறீங்களா? டேய் பக்கம் வந்து இதுல சூப்பரா வந்திருக்கு. எல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டேன். சூப்பர்ரா, அது அப்படியே எத்தணும். ஏய் என்ன வந்திருக்குது? என்ன அனுப்பிச்சிருக்கிற? நான் அவசரப்படாத, நான் இருனா இதை காட்டுறேன் பாரு. இரு பாரு, உன் லீலைகள்லாம் பாரு. ஏய் என் பொறுமையை சோதிக்காத. நான் ரொம்ப மோசமானவன். நான் பிறக்கும் போதே கிரிமினல். நான் பேருக்கு தாண்டா கவுன்சிலர், ஆனா உள்ள ஓடுறது கிரிமினல் ரத்தம். உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், ஒழுங்கா போயிடு. இந்த பொழப்பை பாக்குறதுக்கு நாண்டுகிட்டு சாவலாம். எப்படி கிளாரிட்டியா தீரான பையன்? ஏய் இதுல இருக்கிறது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு உடையறாத. பண்ணிட்டியாடா? பண்ணிட்டேண்ணா. ஓடா. பைத்தியமாடா நீங்க? சிரிக்கிறீங்க? என்னடா நீ விவரமே இல்லாம இருக்கிற? அம்ஸ்டான் கேட்டதுக்கு அம்ஸ்டான் சொன்னா பாத்தியா? என்னது அது? இந்த வீடியோ தான் வாட்ஸ்அப்ல அம்ஸ்டா. யாருக்கு அம்ஸ்டான்னு கேளுண்ணா. சரி நானே சொல்றேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சன் நியூஸ்ல ரிப்போர்ட்டரா இருக்கிறாரு, அவருக்கு தான் அனுப்பிச்சிருக்கிறான். ஒரே ஒரு ஃபோன் கால் தானா பண்ணி இந்த நியூஸை போடுன்னு சொன்னா போதும், டக்குன்னு போட்டுருவாங்க. போட சொல்லிட்டா? ஏய் யாரா நீ? திடீர்னு வந்த, அடி வாங்கின, வீடியோ எடுத்த, நான் பூச்சாண்டி காட்டுறியா? இந்த கணேச பாண்டியனை பகச்சுக்கிட்ட உரு தெரியாம பண்ணிடுவேன். ஒரு நிமிஷம்ண்ணா. சொல்லுங்க சந்தோஷ். ஐயோ அவசரப்பட்டீங்களே. சரி ஓகே, இப்போ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? எனிவே ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ், பை. நான் டெக்னாலஜி எப்படிலாம் டெவலப் ஆயிருது பார்த்தீங்களா? கொஞ்சம் டிவி போடுங்கண்ணா. பிரதர் சன் நியூஸ் வைங்க. வாங்க உட்காந்துட்டே பாருங்க. உட்காருங்கண்ணா. காதலை எதிர்க்கும் கவுன்சிலரின் அட்டகாசம், கவுன்சிலர் ஜிபியின் ரவுடித்தனம். விரிவான செய்திகள் இன்னும் சற்று நேரத்தில். என்னண்ணா
பயங்கர ஷாக்கிங்கா இருக்குல்ல? ஏய் இது ஆஃப் பண்ணடா. நான் இது ஒரு சாம்பிள் தானா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் டெலிகாஸ்ட் பண்றாங்க. நீங்க என்ன திட்டினது, அடிச்சது, மிரட்டினது பாருங்க பாருங்க. உனக்கு என்னடா வேணும்? ஏன்டா அப்படி பண்ற? நான் தான் அப்பயே சொன்னேன்ல, இவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. லவ் பண்ற பையன் கல்யாணம் மட்டும் சந்தோஷமா இருக்கட்டும்னு. நீங்க தான் தேவையில்லாம குறுக்கிட்டீங்க. இதுக்கு மேல குறுக்கிட்டீங்கன்னா அப்புறம் உங்க அரசியல் வாழ்க்கையை ஆட்டம் கண்டுறோம். ஓகேவா? பொடிப்பையா நீ எனக்கே சவால் விடுறியா? இப்ப போறேன்டா, ஆனா உன்னை மறக்க மாட்டேன். ஏய் வாங்கடா. ரொம்ப நன்றி தம்பி. தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்துனீங்க. இல்லைன்னா என்னையும் லவ் பண்ண குத்தத்துக்காக என் புள்ளையும் அவன் கொன்னே போட்டிருப்பான். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. உங்க பையனுக்கு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணை கூட்டு வர சொல்லுங்க. 2 பேத்துக்கும் நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். சரிங்க தம்பி, நான் இப்பவே ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன். டேய் என்னடா? அப்படி உட்காருங்கடா. அவங்க 2 பேரும் பார்த்துட்டு போயிடும். தம்பி சொல்லுங்கம்மா. இங்கே இருங்க, சரிங்கம்மா. பூஜையை முடிச்சிட்டு wait வந்துடுறேன். கல்யாணி, ஏ கல்யாணி, ஏய் வாடி என் கூட. கை விடுங்க. எங்க கூப்பிடுறீங்க? ஏய் எதிர்த்து பேசினா அப்படியே அரைஞ்சிடுவேன். வாடினா வரணும், வா. எங்க கூப்பிடுறீங்கன்னு கேக்குறல. ஏய் பேசாத, வா. கைய விடுங்க. என்ன பண்றீங்க நீங்க? இந்த பத்மா யாருன்னு இப்ப காட்டுறேன். ஏ லோக வெளிய வாடி. ஏ செவிட்டு முண்டோ, கூப்பிடுறது காதுல விழல, வெளிய வா. ஏன் இப்படி பண்றீங்க? இரு. எவடி அவ ஏற விடுறது? ஓஹோ, நீங்க தானா அது? என்னடி வேணும் உங்களுக்கு? எதுக்கு இங்க வந்தீங்க? ஏய் உனக்கு மோகனுக்கு இவளால தானே பிரச்சனை. அடிடி இவள, அடி. உன்னை தப்பா பேசின வாயில ஒரு பல்லு கூட இருக்க கூடாது. மொத்தமும் பொல பொலன்னு கீழே கொட்டணும். அடி அவள. ஏய் என்னடி நடுங்குற? இவ என்ன ரவுடியா இல்ல பூச்சாண்டியா? அடிக்கிற அடியில அப்படியே ரத்தம் தெறிக்கணும். உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் குறையணும். அடி அவள. என்ன விளையாடுறீங்களா? ஏய் சொன்னத செய். சோத்துல உப்பு போட்டு தானே திங்கற. சொரணை இல்ல உனக்கு? ரோஷம் இல்ல? அடி அவள. என்னடி கூறுகட்ட குப்பச்சிய கூட்டிட்டு வந்து அடி அடின்னு உசுப்பே தெரியா? நான் யாருன்னு தெரியும். ஏய் நான் யாருன்னு தெரியுமா? பத்மாடி, பத்ரகாளி, பிச்சு புடுவ பிச்சு. யார்கிட்ட காட்டுற உன் வீரத்தை? இவ என் மருமகடி, பத்மாவோட மருமக. இவள கண்டபடி பேசினல, இப்ப பேசுடி, இப்ப பேசுடி, பேசுடி. என்னடி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அடிக்கிற? பேசுன உன்னை பேசுறியா? பேசுறியாடி? அத விடுங்க. இவள கொலை பண்ணாம விட மாட்டேடி. பேசுறியாடி? பேசுறியா? ஏமா சண்டை போடுறீங்க? ஆம்பளை வீட்டுல இல்லாத நேரத்துல ஒரு பொம்பளை எப்படியாம அடிக்கிறது? ஏதாவது பேசுன ஆம்பளன் கூட பார்க்க மாட்டேன். தம்சம் பண்ணிடுவேன். போயா. வாய மூடு. உன்னை எல்லாம் கொன்னாதாண்டி என் ஆத்திரம் தீரும். ஏமா என்னதான் ஆள் இல்லனாலும் ஒரு பொம்பளை போட்டு இப்படி அடிப்பே நீ? ஏய் யாராவது சப்போர்ட்டுக்கு வந்தீங்க மண்டைய பொளந்துடுவேன். போங்கடி. ஏமா இப்படி ரவுடி மாதிரி பேசுற? பொம்பளையா இருந்துகிட்டு இப்படியா நடந்துக்குவ? யோ இவ்வளவு நாளா இந்த கேடுகட்ட மூதேவி எவ்வளவு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்பெல்லாம் நீ எங்க போயிருந்த? என் மருமகளுக்கு ஆதரவா நீங்க யாராவது பேசுனீங்களா? அதுக்காக நீங்க என்ன பண்ணாலும் கேட்க கூடாதா? கேட்க கூடாது. கேட்டா வாயை கிழிச்சிடுவேன். ஏய் என்னடி முதல்ல அடிக்கிறதுக்கு ஆட்டோக்காரங்களை செட் பண்ண, இப்போ உன் மாமியாரா? வாயை மூடு. தானா அடங்கிடுவேன், சமாதானமா போயிடுவேன்னு நானும் பொறுத்து பொறுத்து போனா ஓவரா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. இந்த பத்மாவை பத்தி உனக்கு தெரியாதடி. உன்னை விட பயங்கரமா ஆட்டம் போட்டவதான் நானும். என்ன சீண்டுன நார் நாரா கிழிச்சிடுவேன். என் புள்ளையும் மருமகளும் உன்னை என்னடி பண்ணாங்க? நீ உன் புருஷனும் இவளை கண்டபடி பேசிருக்கீங்க. அத கட்டினவன் ஏன்னு கேட்க கூடாதா? அதுக்கு போய் கேஸ் கொடுத்து ஜெயில வச்சிருக்க. இத பாரு, இன்னும் ஒரு நாள் உனக்கு டைம் தர. உன் புருஷனை தரன்னு இழுத்துட்டு போய் அந்த கேஸ நீ வாபஸ் வாங்கணும். இல்லன்னு வச்சுக்க அடிச்சு கொன்னுடுவியா நீ? உன்னையே நீ
நான் கொல்லணும்? என் புள்ளைய பிடிச்சு உள்ள வச்சுட்டாங்க. அந்த துக்கம் தாங்காம தீ குளிக்கிறேன்னு உங்க பேரை எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு மேல மண்ணெண்ணெய் ஊத்தி என் புடவைய பத்த வச்சுப்பேன். எனக்கு புடவை மட்டும்தான் போகும். ஆனா உனக்கு வாழ்க்கைய போயிடும். இனிமே என் புள்ள விஷயத்துல மருமக விஷயத்துல ஏதாவது ஏடாகுடம் பண்ண நீயும் உன் புருஷனும் ஜெயில தாண்டி இருப்பீங்க. என்னடி மிரட்டுறியா? என் புருஷனுக்கு மட்டும் இது தெரிஞ்சது. இந்த அடி அவனுக்கும் கிடைக்கும். எங்க அந்த குடிகாரன்? குடிக்க போயிருக்கானா? போன் போட்டு அவனை கூப்பிடு. அத்தை விடுங்க அத்தை, பிரச்சனை இதோட முடியட்டும். வாய் மூடு. என்கிட்ட மட்டும் வார்த்தைக்கு வார்த்தை வாயாட தெரியுதுல்ல, சண்டை போட தெரியுதுல்ல, இவகிட்ட மட்டும் அப்படியே பம்மி பதங்குற. இதான் உன் ரோஷமாடி. தப்பா பேசின இவன் மண்டையை உடைச்சு மாவளுக்கு போட்டிருந்தீனா அப்பதாண்டி நீ பொம்பளை. அதை விட்டுட்டு நாயை பார்த்த பூனை மாதிரி பதுங்குற. இனிமே இவன் தப்பா ஒரு வார்த்தை பேசினாலும் காது ஜவ்வு கிழியிற அளவுக்கு அடி. அதுவும் கையால அடிக்காத, செருப்பால் அடி. இவெல்லாம் அடிச்சாதாண்டி அடங்குவா. இனிமே என் மருமகளை பத்தி மனசால கூட நீ தப்பா நினைக்க கூடாது. போல மூஞ்ச பாரு. ஏய் கிளம்பு. இனிமே இங்கெல்லாம் இருக்க கூடாது. வீட்டுக்கு வா போலாம். அத்தை நான் இங்கே இருக்கேன் அத்தை. அத்தைன்னு சொல்லிட்டு அதென்னடி இங்கே இருக்க? அரைஞ்சிடுவேன். போய் ஆட்டோல உட்காரு. இங்க பாருடி, என் புள்ள அடிச்சான்னு தானே அவனை உள்ள தூக்கி போட்டிருக்க. அவன் மட்டும் வெளியே வரட்டும். உங்க 2 பேர் கைய கால உடைச்சு நாக்கையும் சேர்த்து அறுக்க சொல்றேன். ஏய் வா, ஏறு ஏறு வண்டியில ஏறுன்னு சொல்றல. வண்டி எடுப்பா. அம்மா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. நாங்க எத்தனையோ வருஷம் சேர்த்து வச்சிருக்கோம். தமிழ் ஒருத்தர் இருந்தா போதும், இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ரொம்ப நன்றி தம்பி. அமிர்தா, நீயா? அண்ணா நீங்க எப்படி இங்க? மாமா சொல்லிதான் வந்தீங்களா? எங்களை பிரிக்க போறீங்களா? அப்படிலாம் பண்ணீங்கன்னா நாங்க செத்துருவோம். ஏய் அமிர்தா, என்ன? சார் நீங்க பிரிக்க தான் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. இல்லைன்னா நாங்க இங்கேயே உயிரை விட்டுருவோம். ஐயோ 2 பேரும் ஏன் இப்படி பேசுறீங்க? நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தோம். ஒண்ணு சேர்த்து வைக்க தான் போறோம். நம்பிக்கை இல்லைனா உன் ஃப்ரெண்ட் கிட்ட கேளு. ஆமா மச்சான், ஜோசப் அண்ணன் எனக்கு நல்லா தெரியும். நான் அவர்கிட்ட தான் ஹெல்ப் கேட்டேன். ஆனா தமிழ் சார் தான் நான் இருக்கேன்னு சொல்லி வந்து அம்மாவை காப்பாத்தினாரு. ஆமா ஆதி, இவர் மட்டும் இல்லைன்னா என் கதையே முடிஞ்சிருக்கும். அந்த கவுன்சிலரும் அவன் ஆளுங்களும் என்ன போட்டு அந்த அடி அடிச்சாங்க. தம்பி தான் வந்து காப்பாத்தினாரு. சார் ரொம்ப நன்றி சார். அதெல்லாம் பரவாயில்ல. 2 பேரும் எத்தனை நாள் லவ் பண்றீங்க? இப்பதான் நான் கொஞ்ச நாளா. டேய் இங்க வாடா, கொஞ்சம் பேசுன. நீ வாடா. டேய் இது தீபாவோட தங்கச்சிடா. ஆள் யாரும் தெரியாம இறங்குனதே தப்பு. இனிமே இதுல இன்வால்வ் ஆக வேண்டாம், போயிடலாம். டேய் தெரிஞ்ச பொண்ணுடா, அப்பள விட்டு போக முடியாது. டேய் இது தீபாவுக்கு தெரிஞ்சா ப்ராப்ளம் ஆயிடும். வா போலாம். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இது லவ் மேட்டர். அமிர்தா வீட்டு விட்டு வந்திருக்கா. என்னாச்சு, என்ன பிரச்சனைன்னு விசாரிக்க வேண்டாமா? சாமவா. டேய் என்னடா இப்படி? 2 பேரும் சின்சியரா லவ் பண்றீங்களா? ஆமா சார். அப்படின்னா வீட்டுல அக்கா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லி பர்மிஷன் வாங்கி மறுபடியும் கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. எதுக்காக வீட்டு விட்டு ஓடி வந்த? அண்ணா அங்கதானா பிரச்சனை. ஆனா இவங்க அம்மா கிட்ட ஏற்கனவே சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டோம். இவங்களும் சம்மதிச்சிட்டாங்க. இப்போ உங்க வீட்டுல சொல்லி பர்மிஷன் வாங்க வேண்டியதானே? சொன்னேன்னா, ஆனா அக்கா தான் சம்மதிக்க மாட்டேன்னு உறுதியா சொல்லிட்டாங்க. இவரை பார்க்க கூடாது, பேசக்கூடாது, போன் கூட பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப கெடுபிடி பண்ணிட்டாங்க. அதான் நான் வெளியே வந்துட்டேன். பிரபாகர் மாமா தானே, அவர்கிட்ட சொல்லி தீபா கிட்ட பேச வேண்டியது தானே? சார் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. எங்க காதலுக்கு முதல் எதிரியே அவர் தான் சார். பிரபாகரா? சார் அவர் எங்க காதலுக்கு வேலை பேசுறாரு சார். அமிர்தாவை மறந்துரு, நான் உனக்கு எத்தனை லட்சம் வேணாலும் தரேன்னு போன்லயே பேரம் பேசுறாரு சார். ஆனா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவர் என்ன மிரட்டுறாரு சார். உன் குடும்பத்தையும் அழிச்சிருவேன்னு கொலை மிரட்டல் விடுறாரு சார். பிரபாகரா? ஆமா சார். கவுன்சிலர் கணேச பாண்டியன் அமைச்சது யாருன்னு நினைக்கிறீங்க? அந்த பிரபாகரன் தான் சார். சார் லவ் பண்றதுன்னா எதா இருந்தாலும் என்கிட்ட பேசலாம்ல. எதுக்கு சார் எங்க அம்மாவை அடிக்கணும்? அண்ணா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியே வந்துச்சு. பிரபா மாமா கிட்ட சொல்லி இனிமே எங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க.
அதே மாதிரி எங்களை நீங்க தானே சேர்த்து வைக்கணும் ப்ளீஸ்ண்ணா. கவலைப்படாதம்மா, நான் சேர்த்து வைக்கிறேன். ஆனா உங்க வீட்டு சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்கும். சார் அது மட்டும் நிச்சயமா நடக்காது சார். ஏன் அப்படி சொல்ற? பிரபாகர் ரொம்ப மோசமா இருக்காரு சார். அமிர்தாவோட அக்காவும் அம்மாவும் சம்மதிச்சாலும் அவர் சம்மதிக்க மாட்டார் சார். கெடுக்க தான் பாப்பாரு. பிரதர், உங்களுக்கு பிரபாகர் பத்தி தெரியாது, அவர்கிட்ட எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பாரு. இல்ல சார், உங்க விஷயத்துல எப்படியோ, ஆனா என் விஷயத்துல ரொம்ப மோசமா இருக்காரு. என்னை எதிரி மாதிரி ட்ரீட் பண்றாரு சார். ஏன் ஏன் அப்படி சொல்ற? புரியல சார். உங்களுக்கே தெரியும், அவர் ஆஃபீஸில் நான் கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். அங்கே மீனாங்கிற ஒரு லேடி வேலை பார்க்குறாங்க. அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் தப்பான கனெக்ஷன் இருக்கு சார். சார் நான் போய் சொல்றதா நினைக்காதீங்க. இந்த விஷயமா நான் ஏற்கனவே அமிர்தா கிட்ட சொல்லியிருக்கேன். ஆமாண்ணா, இவர் சொல்றதெல்லாம் உண்மைதான். நீங்க எல்லாத்தையும் மறைக்காம சொல்லிடுங்க, அப்பதான் அவரை பத்தி அண்ணாக்கு புரியும். சரி அமிர்தா. சார் அவர் மேல பழி போடணும்னு எனக்கு எந்த மோட்டிவும் இல்லை சார். மீனாவோட நெருக்கமா இருந்ததும் அந்த பொண்ணும் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவரோட பழகினதும் உண்மை சார். ஒரு நாள் அவங்க நெருக்கமா இருக்கிறத பார்த்துனேன் சார். அது வெளியே சொன்ன பிரச்சனை ஆயிடுமோ பயந்துட்டு 2 பேரும் சேர்ந்து என் மேல பழி போட்டாங்க சார். நான் தான் அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன், நெட்ல அந்த பொண்ணை பத்தி தப்பு தப்பா போட்டேன் கம்ப்ளைண்ட் பண்ணி என்னை ஆஃபீஸை விட்டே துரத்திட்டாங்க சார். அடிக்கவும் செஞ்சாங்க சார். அதுக்கப்புறம் பிரபாகர் என் விஷயத்துல ரொம்ப நெகட்டிவா நடந்துக்கிறார் சார். அதனால தான் சொல்றேன், அவர் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு. பிரிக்கி தான் சார் பாப்பாரு. சரி ஆதி, இது விஷயம் பிரபாகர் கிட்ட பேச வேண்டாம். ஆனா உங்க அம்மா கிட்ட தீபா கிட்டையும் பேசலாம்ல? சார் வேணாம் சார், அவங்க இல்லாமலே கல்யாணம் பண்ணிக்கலாமே. அமிர்தாவும் அந்த முடிவோட தான் வந்திருக்கா. இல்ல, இந்த கல்யாணம் அவங்க வீட்டு சம்மதத்தோட தான் நடக்கணும். நான் போய் பேசுறேன். சார் அமிர்தா, நீ வா என் கூட போய் பேசுவோம். இல்லண்ணா, நாங்கெல்லாம் வரமாட்டேன். ஏன்? அங்க போனா என்ன வெளியவே விட மாட்டாங்க. எங்க 2 பேரையும் சேர விடாம பண்ணிடுவாங்க. சரி, அப்படின்னா நான் போய் பேசுறேன். அக்கா அம்மாவும் சம்மதிச்சாங்கன்னா அப்போ வருவல? கண்டிப்பா வருவேண்ணா. ஆனா என்ன இருந்தாலும் அக்கா துளசி அக்காவோட ஃப்ரெண்டு, அவங்களுக்கு நல்லது பண்றதா நினைச்சு என்ன நீங்க ஏமாத்தி கூட கூட்டிட்டு போலாம்ல. சச்சா, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். அண்ணா, நான் உங்களை சந்தேகப்படல. அக்காவும் அம்மாவும் உங்க மனசை மாத்திருவாங்க. சம்மதிக்கிறதா போய் சொல்லி என்ன கூட்டிட்டு வான்னு அனுப்பி வைப்பாங்க. அவங்க என்ன பேசினாங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு எப்படி நான் தெரியும்? எதை நம்பி நான் வரது? சரி, அப்ப நான் ஆதியை கூட்டிட்டு போறேன். ஐயோ சார், நான் அங்கே வரமாட்டேன் சார். வேணா என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போங்க, அவன் வரட்டும். வசந்த் சாரோட போயிட்டு ஓகேடா. சரி, நான் அவரை கூப்பிட்டு போறேன். வீட்டில் பேசி சம்மதத்தை வாங்கி மறுபடியும் இந்த கல்யாணத்தை நடத்துவோம். அதுக்குள்ள அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துடாதீங்க. இல்லை சார். இல்லண்ணா, நீங்க பேசிட்டு வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம். ஆனா அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டா நீங்க தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி அதுல வைக்கணும். போய் பேசுறேன், சம்மதத்தை வாங்க ட்ரை பண்றேன். முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா உங்க 2 பேத்துக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். பிரதர் வாங்க போலாம். வரேன் சார். டேய், இன்னும் என்னடா சோகமா இருக்க? அதான் அவர் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டாருல, சந்தோஷமா இருடா. டேய், நீங்க 2 பேரும் எங்கேயா இருங்க, நாங்க போயிட்டு ஒரு 1 ஹவர்ல வந்துடுறோம். டேய் என்னடா பண்ற? தீபாவுக்கே பிடிக்கலங்கிறப்ப நீ எப்படி கல்யாணம் பண்ணி வைப்ப? அவங்க எப்படி ஒத்துக்குவாங்க? இதெல்லாம் ஒன்றும் சரி வராதுடா. இதுல எல்லாம் கலந்துக்காம நம்ம தள்ளி இருக்கிறதா நல்லது. அமிர்தா நமக்கு தெரிஞ்ச பொண்ணு, அவ ஒரு பையனை லவ் பண்றா. அதுல ஒரு பிரச்சனை, அதுக்கு நாம தான்டா ஹெல்ப் பண்ணணும். டேய், அப்ப தீபா உனக்கு ஃப்ரெண்ட் இல்லையா? தீபாவும் நம்ம ஃப்ரெண்டு தான், அதனால தான் பேசி பார்க்கறேன்னு சொல்றேன். அவங்க வீட்டுல பேசி சம்மதத்தை வாங்கி இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கிறோம். என்னடா யோசிக்கிறீங்க? இதே வேற ஒரு பொண்ணு லவ் பண்ணிருந்தா, அந்த பையன் நல்லவனா இருந்தா, நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருப்போம்ல. அதேண்டா நம்ம பொண்ணு வரும்போது மட்டும் மாறிடணும். பார், பிரபாகர் ஆதி கிட்ட பேரம் பேசியிருக்காரு, ஆளை வச்சு கொண்டுடுன்னு மிரட்டி இருக்காரு. அதையும் மீறி ஆதி அமிர்தா தான் கல்யாணம் பண்ணிப்பேன் ஸ்ட்ராங்கா நிக்கிறாருன்னா இப்ப இந்த காதல் உண்மை தானே? அதுக்காகவே சேர்த்து வைப்போம்டா. டேய், நீ என்ன சொன்னாலும் இதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லடா. பிரதர், நீங்க வண்டி எடுங்களேன். சரிங்க சார். டேய், உனக்கு உடன்பாடு இல்லை கூட பரவாயில்லடா, ஃப்ரெண்டுக்காக ஹெல்ப் பண்றா ப்ளீஸ். என்னடா இவன் இப்படி பண்றான்? எனக்கு என்னமோ இவன் பண்றது சரியா படலடா. என்னமாச்சும் பண்ணி தொலைட்டு போ. சொல்லுங்க சார். சார், வீட்ல தானே இருக்கீங்க? டிவி ஆன் பண்ணி சன் நியூஸ் பாருங்க சார், சீக்கிரம் சார். டிவி பார்க்குற நிலைமையில இருக்கும். என்ன விஷயம்னு சொல்லுங்க. சார், விளக்கம் சொல்லலாம் இப்ப டைம் இல்ல சார். முதல்ல நியூஸை பாருங்க, நான் அப்புறம் கால் பண்றேன். ஹலோ தீபா, சன் நியூஸ் வை. கட்ட பஞ்சாயத்து செய்து காதலர்களை பிரிப்பதும் கௌரவ கொலை செய்வதும் கிராமப்புறங்களில் மட்டுமல்ல, நகரத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த வீடியோ ஆதாரம் சாட்சி.
அக்கா இது ஆதியோட அம்மா. இந்த கவுன்சிலர் கிட்ட தான் அமிர்தாவை காப்பாத்துறதுக்கு உதவி கிட்ட இருந்தேன். நியூஸ்ல அமிர்தா பத்திர மேட்டர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி மீடியாவுக்கு போச்சு? நான் பேருக்கு தான்டா கவுன்சிலர், ஆனா உள்ள ஓடுறது கிரிமினல் ரத்தம். அக்கா தமிழ் எப்படி அங்க போனாரு? தெரியலையே பிரபா.